லகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது வழக்கறிஞரும் அம்பேத்கர் செயல்பாட்டாளர் புளியந்தோப் மோகன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ரொம்ப ஒரு தீவிரமா பேசப்படுற பொருளா மாறி இருக்கு. மீன்ஸ் ஒரு சமூகத்துல பெரிய ஒரு குற்றமா தாக்கமா மாறி இருக்கு சார். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா கரெக்டான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கல. அவர் இறந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அதற்குண்டான தீர்வு இன்னுமே மக்கள் மத்தியில பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அதற்கான தீர்வு அரசு கரெக்டா எடுக்கிறாங்களா? இல்ல, நான் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை எங்களை போன்றவர்கள் ஒரு அரசியல் படுகொலையா பார்க்கிறோம். காரணம் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்ததும் அவர் எடுத்துக்கொண்ட அரசியலும் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தையிலேருந்து நிறைய தலித் அரசியல் செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டு வந்திருக்காங்க. அது குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிகமாக நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் நடந்திருக்கு. அதனால இந்த படுகொலையை நாங்கள் ஒரு அரசியல் படுகொலையை பார்க்குறோம். விசாரணை போக்கை பொறுத்த மட்டும் விசாரணை போக்கு இப்போ ஒரு செயின் லூப்பை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அந்த செயின் லூப் ஆரம்பத்தில் போலீஸ் சொன்ன நரேட்டிவான ஆற்காடு சுரேஷ் வெர்சஸ் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்ன்ற நரேட்டிவ் இப்போ பொய்ன்ற மாதிரி தான் நிரூபணமாயிருக்கு. காரணம், ஒரு ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒரு ஒற்றை ரவுடிக்காக இவ்வளவு பெரிய ரவுடி பட்டாளங்கள், அதுவும் பல்வேறு குற்ற பின்னணிகள், வெவ்வேறு தளங்கள்ல செயல்பட்ட வெவ்வேறு ரவுடிகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷனே கிடையாது. இவங்க வேற ஒரு தளத்துல செயல்படுறவங்க, இன்னொருத்தவங்க வேற ஒரு தளத்துல செயல்படுறவங்க. ஸோ இவங்க எல்லாருமே இன்னொன்னு கைது செய்யப்பட்ட கீழ்மட்ட அரசியல் நிர்வாகிகள். குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட துணை பகுதி செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள், அதாவது எல்லா கட்சியோட சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுமே இதுல. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒற்றை நபருக்காக இத்தனை பேர் ஒரு குடையின் கீழ் அதாவது ஒரு சிங்கிள் அஜெண்டா கீழே வரதுக்கான வாய்ப்பு. அப்ப அந்த சிங்கிள் அஜெண்டா வேற ஒன்னா இருக்கும். ஸோ இந்த செயின் ஒரு ப்ராப்பரா போற மாதிரி நம்மளுக்கு தோணுனாங்க. ஆரம்பத்துல சொன்ன போலீஸ் வெர்ஷன் இப்போ அந்த நரேட்டிவ் பொய்ன்ற மாதிரி தான், அது தவறு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஆற்காடு சுரேஷ் என்கின்ற ஒற்றை ரவுடிக்காக அந்த ஆம்ஸ்ட்ராங் வீழ்த்தப்பட்டிருக்க மாட்டார்ன்றதுதான் நம்மை போன்றவர்களுடைய வாதமா இருந்தது. அது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா நமக்கு இருக்கக்கூடிய ஐயா என்னன்னா, இன்னைய வரைக்கும் ஒரு செயின் லிங்க் பிடிச்சி போறாங்க. இது வெறுமனே இந்த அடிதடி ஆட்களோட நின்றுமோன்ற ஒரு ஐயம் இருக்கு. அது ஒரு கண்டிப்பா, அதாவது இதற்கு பின்னணியில யார் இருக்காங்கன்றது தெரியும் இல்லாமல் மிக நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு கொலையும் இத்தனை ரவுடிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையும் எவ்வளவு லட்சங்களான பணமும் ஈடுபட்டிருக்க முடியாது. அதுதான் நம்மளுக்கு இந்த இது கிடைக்கப்படுற செய்தியா இருக்கு. அதாவது இப்ப ரஞ்சித் கூட ஒரு பேரணி நடத்தினாங்க இல்லையா? நினைவேந்தல் பேரணி நடத்தினாங்க. அதுல விசிக தலைவர் கூட விசிக தலைவர் உறுப்பினர்கள் யாருமே கலந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி கோரிக்கை முன் வச்சிருக்காரு. ஆனா அந்த ரஞ்சித் அவர்களுமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டாங்க. இப்போன்னா இந்த இதுக்கு, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பேரணியை நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இயக்குனர் ரஞ்சித் அவர் அவர் பல மேடைகள்லாம் இருக்கட்டும், அவர் சினிமாக்களா இருக்கட்டும், அவர் ஒரு திராவிட சார்பு பல மேடைகள்ல அவர் மேடைகள்ல ஏற்றக்கூடிய நபர்கள் உட்பட. ஏன்னா அவர் நீலம் பண்பாட்டு மேடையில திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்துருக்காங்க, திமுகவின் செய்தி தொடர்பாளர் பிரசன்னா கலந்துருக்கிறாரு, இன்னும் நிறைய திமுக பிரமுகர்கள் திராவிட சார்புடையவர்கள்லாம் கலந்துட்டு இருக்கு. ஸோ அவர் தன்னை ஒரு ஆன்டி திராவிடியன் அப்படியே ஒரு ஐடியாலஜி கொண்ட நபரா தன்னை அடையாளப்படுத்திக்கலாம். இன்னொன்னா அவர் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அயோத்திதாசரா இருக்கட்டும், தந்தை பெரியாரையும் அவர் ஏற்றுக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாரு. அவர் எந்த இடத்துலையும் தந்தை பெரியாருக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கல. இப்படி இருக்க இந்த நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்தினது என்பது முழுக்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்காக மட்டும்தான். அவருடைய படுகொலை, அவருடைய அரசியல் படுகொலைக்கு அடுத்து நடந்த இந்த தமிழ்நாடு அரசு கடைபிடித்த போக்கு, குறிப்பா அவருடைய இறுதி நிகழ்வுல இந்த தமிழ்நாடு அரசு நடந்துட்ட விதம் அவருக்குன்னு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அட்டவணை சாதி மக்களுக்குமே அது ஒரு பெரிய கடும் அதிருப்தியா இருந்தது. நான் என்னை போன்றவர்கள்லாம் அந்த இறுதி ஊர்வலத்துல கலந்துட்டேன். அப்ப காவல்துறையான கடைபிடித்த போக்கும், தள்ளுமுழுக்களும், தடியடிகளும் இதெல்லாம் மிகுந்த வேதனை அளித்தது. அந்த உடல் ஒரு கண்ணியத்தோடு மாண்போடு நடத்தப்படலைன்ற ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது. இந்த அதிருப்திக்கெல்லாம் ஒரு வீதியில இறங்கி நியாயம் கேட்கணும்ன்ற ஒரு அறச்சீற்றமா தான் அந்த அரசியல் நடவடிக்கையை ரஞ்சித் இது வரைக்கும் ஒரு பண்பாட்டு இயக்கங்களை நடத்தியிருக்காரு, பண்பாட்டு மேடைகளை உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப முதல் முறையா தங்கை அனிதாவுக்கு பிறகு ஒரு அரசியல் முழுக்க அரசியல் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மேடையா, ஒரு பேரணியா இந்த பேரணியை நடத்தினாரு.
இதில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொள்வது உள்ளபடியே ஒரு துரதிருஷ்டவசம் தான். மிக நிச்சயமா எதனால சார் வந்து உறுப்பினர்கள் வந்து ரஞ்சித் நடத்துற பேரணியில வந்து கலந்துக்க வேணாம்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் சார் சொல்லியிருக்காங்க. இல்ல, அவருக்கு வந்து ஒரு ஐயம் என்னன்னா, இது வந்து ஒரு கொச்சையான திமுக எதிர்ப்பு மேடையா இருந்துருமோன்ற ஒரு ஐயம் அவருக்கு இருந்திருக்கிறதா நம்மளுக்கு புரிய வருது. ஆனா இந்த மேடை வந்து ஒரு கொச்சையான திமுக எதிர்ப்பு பேச கிடையாது, ஒரு நியாயமான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுக்கு வளர்ச்சி உருவதற்கான ஒரு விமர்சனங்களை தான் வந்து இந்த மேடைகளிலே பகிரப்பட்டது. அப்படி ஒரு கொச்சையான திமுக எதிர்ப்பு மேடையா இருந்திருந்தா அந்த மேடையில வந்து காங்கிரஸ் பங்கெடுத்திருக்காது, சிபிஎம் உடைய மாவட்ட செயலாளர் பங்கெடுத்திருக்க மாட்டாங்க, நீதியரசர் ஹரிபரந்தாமன் பங்கெடுத்திருக்க மாட்டாரு, ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் பங்கெடுத்திருக்க மாட்டாரு. ஆனா அப்படியான ஐயம் அண்ணனுக்கு வந்துடக்கூடாது, வந்துடுச்சு. அதுக்கான பதில் அவர் தான் சொல்லணும். ஆனா அது இதற்கு வேற எதுவும் உள்நோக்கம் எதுவும் இருக்குமா சார்? யார் அண்ணன் திரும்ப இல்ல, அவர் கருத்துக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது இல்லையா? அவர் கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்து சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா அது வந்து தவறான கருத்துன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுல தான் நம்ம நிற்க முடியும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு அரசியல் ஆளுமை இருக்கு, அவருக்குன்னு வந்து இத்தனை ஆண்டு கால களப்பணி இருக்குது. இத்தனை ஆண்டு கால களப்பணியில இருந்து அவருக்கு ஒரு ஐயம் விழுது. ஆனால் அந்த ஐயம் தவறானதுன்றதோட தான் வந்து நம்ம சொல்ல முடியும். அதுக்கு ஏன்னா வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு சிலர் வந்து இதுல இருந்து, ஏன்னா அவருமே தலித் மக்களுக்காக தான் போராட்டமே இந்த பண்றாங்க. நம்மளுமே அததான் சொல்றாங்க. திரும்ப வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் தலித்ன்னு தான் நம்மளும் சொல்றோம். அப்படி இருக்கணும்னு தான் நம்மளும் விருப்பப்படுறோம், அப்படி இருக்கிறாருன்னு தான் நம்மளும் நம்புறோம். அதனாலதான் அவர் இந்த கூட்டத்துக்கு தலைமை ஏற்று இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தையும் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் வந்து வெளியிட்டாரு. அந்த மேடையிலேயே அததான் சொன்னார். ஆனா வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு இந்த வந்து ஒரு நான் தலித்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ரஞ்சித்தை வந்து டிமாரலைஸ் பண்றதும், அவருக்கு வந்து சில உள்நோக்கம் கற்பிக்கிறதும், அண்ணன் திருமாவை அழிப்பதற்காக தான் அவர் உருவெடுத்திருக்காருன்னு இந்த திடீர் திருமா பாசக்காரர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த திடீர் திருமா பாசக்காரர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர் 3 சீட்டு கேட்ட போது அவரை வந்து வசைப்பாடி, அவரை வந்து வசை சொற்கள் சொல்லி அவரை இழிவுபடுத்தி, அவரெல்லாம் பொது தொகுதி கேட்கலாமான்ற அளவுக்கு அவரை கேவலப்படுத்தி வலைதளங்களை பேசின அத்தனை வாய்களுமே இன்றைக்கு வந்து என்னமோ அண்ணன் திருமாவுக்கு வந்து ஒரு அரணா ஏற்பது போல நடிப்பதெல்லாம் வந்து வெறுமனே வந்து ஒரு அரசியல் காழ்ப்பு தான். ரஞ்சித்தை எதிர்க்க வேண்டும், ரஞ்சித்தை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு ஒரு அட்டவணை சாதி தலைவர் தேவைப்பட்டார், அதுதான் அண்ணன் திருமா. ஆனா அண்ணன் திருமா வந்து ஒரு உள்நோக்கம் கொண்டு அதை சொல்லியிருப்பாரு நான் நினைக்கல. அவருக்கு ஒரு தவறான தகவல் போயிருக்கலாம். அவரு அப்படி தவறான தகவல் போயிருந்தாலும் அவரு ஒரு பொறுப்புல இருந்து அந்த மேடைக்கு வந்து அவரு அதை சரி செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் தவற விட்டாரு, அந்த வருத்தம் இருக்கு. சரி சார், இப்போ வந்து திமுக அரசு வந்து இந்த மாதிரியான படுகொலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரியான படுகொலை நடந்ததுக்கு ஒரு தெளிவான தீர்வு வந்து திமுக அரசு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கா சார் மக்களுக்கு? இல்ல, அது கிடைக்கலன்றது தானே இந்த பேரணி. இப்ப ஆளூர் ஷானவாஸ் சொல்ற மாதிரி எந்த கட்சி வந்தாலும் சாதி இருக்கதான் செய்யும். அது வந்து ஒரு சமூக மாற்றம், அந்த மாற்றத்துக்கு நம்ம எல்லாருமே உழைக்கணும். ஒரு அரசு கிட்ட மட்டும் அதோட பங்கை நம்ம விட்டுட்டு நம்ம விளைவிக்க முடியாதுன்றதெல்லாம் சரி. ஆனா ஒரு அரசு நிர்வாகமா அது ஒரு வன்கொடுமையில அது எப்படி கையாளுதுன்னு இருக்கு. இப்போ இயல்பா வந்து ஒரு அரசுக்கு வந்து இப்ப வந்து உடனே ஒரு சட்டம் போட்டு சாதியை ஒழிக்க முடியாதுங்க. இது வந்து அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு மனநிலை. இட்ஸ் நாட் அ ஃபென்ஸ் டு பிரேக் பிரிக் ஆஃப் வால் ஆர் வந்து செயின் டு பிரேக் அப்படி இல்லாம இது வந்து ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு மனநிலைன்னும் போது அந்த மனநிலையை வந்து ஒரு சமூக மாற்றத்துல ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் தந்தை பெரியார் போலவும் அண்ணல் அம்பேத்கர் போலவும் இப்படியான சமூக புரட்சியாளர்கள் தான் அதை செய்ய முடியுன்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா வந்து இந்த அரசுக்கு சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்ல தலித் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க. இந்த அரசு வந்து ஒரு நான் பிராமின் கவர்மெண்டா இருக்குது. அந்த நான் பிராமின் ஃபோல்டுக்குள்ள தலித் மக்களை அவங்க இணைச்சுக்கல. அதாவது சார், இந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் ஒரு அதிகாரியை கூட வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க இல்லையா? இல்ல, அது வந்து எதற்காகனா எங்களுக்கு காவல் தரப்புல இருந்து வரக்கூடிய சில ஒரு சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா, ரத்தோர் அவர் வந்து அவர் கொடுத்த பேட்டியா இருக்கட்டும், இன்னொன்னு அவர் கையாண்ட விதம் அதெல்லாம் இருக்குதுதான், நான் இல்லைங்கள. ஆனால் இந்த இறுதி ஊர்வலத்தை எப்படி நடத்தினாங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் எப்படி நடத்துச்சு, இன்னொன்னு நாங்க அதிகாரியை மாத்திட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லி, ஏன்னா இவ்வளவு திறந்துட்ட பிறகு அதிகாரியை கூட மாத்தாம இருக்க முடியாது இல்லையா? அப்ப வந்து ஏதோ ஒன்று அவங்க பண்ணி ஆகணுன்றதுனால ரத்தோர்ன்ற ஒரு அதிகாரியை மாத்தினாங்க. வெள்ளன் கூட அதை நம்ம வரவேற்கிறோம், எல்லாம் ஓகே. பட் ஆனா வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மட்டும் நம்ம சொல்லல. நீங்க வந்து எல்லாத்துலயுமே நீங்க வேங்கை வேலைக்கு முன்னாடில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லாத்துலயுமே இந்த அரசு ஒரு நிர்வாகமா தான் செய்ய வேண்டியதை செய்யலன்றோம்.
நீங்க சட்டசபையில ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை, வன்கொடுமை தடுப்பு சட்டமே அதுக்கான பணியை சரியா பண்ணுன்றீங்க. நானும் ஒத்துக்கிறேன், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக பயன்படுத்த வேண்டிய விதத்தில், அமல்படுத்த வேண்டிய விதத்தில் அமல்படுத்தினால் ஆணவ படுகொலை என்கின்ற சட்டத்துக்கான பெரும் தேவை எழாது. ஆனால் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இங்க சரியா பயன்படுத்தப்படுதா? இல்ல. நீங்க வந்து ஸ்டேட் வைடு விஜிலன்ஸ் மானிட்டர் கமிட்டி நடத்தி இருக்கணும். எத்தனை நடத்தினீங்க? இந்த ஆண்டு நடத்துனீங்களா? டிஸ்ட்ரிக்ட் வைட் மானிட்டரி கமிட்டி நடத்துனீங்களா? ரீஜனல் வைஸ் நடத்துனீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாக ரீதியான விஷயங்கள். இதெல்லாம் வந்து தவற விடுதுன்ற இந்த கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி ஆட்சியில 2016 to 20 கூட கிட்டத்தட்ட 300 தலித் படுகொலைகள் நடந்தது. நம்ம இல்லைன்னு. ஆனால் அந்த 300 படுகொலைகள் நடந்தபோது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாங்க? அன்னைக்கு பேசின பேச்சை இதை பேசணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஸ்டாலின் எதிர்பார்த்தத ஸ்டாலின் கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் தலித் மக்களின் வாய்ஸ் அவர் ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணார் இல்லையா? அந்த வாய்ஸ் அவுட்டை நம்பி 2021 சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்கள் சிந்தாமல் சதுராமல் அவங்க கூட்டணி வாக்கு செலுத்தினாங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நீங்க என்ன பண்றீங்க சார்? நீங்க வந்து கிட்டத்தட்ட 960 கோடியை ரிட்டர்ன் அனுப்புறீங்க. ஆனா இன்னைய வரைக்கும் வந்து தலித் மக்களுக்கு சேர வேண்டிய நிவாரண தொகை கூட வரல. நான் ஒன்னும் உங்களை கேஸ்ட் இண்டூஸை சுட்டு போடுங்கன்னு சொல்லல. உடனே சேரி சிறைகளை நீங்க நாளைக்கே சேரிலாம் வரணும், சேரி சிறைகள் ஒழிஞ்சிடணும், சாரி இவ்வளவு ஒரு அதீத எதிர்பார்ப்புலாம் எங்க கிட்ட கிடையாது. ஆனா குறைந்தபட்சம் ஒரு வன்கொடுமையில ஒரு அரசு கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட நீங்க கடைபிடிக்க மாட்டீங்க. உங்க கட்சி பிரமுகர்கள் வந்து ஒரு அட்டவணைசாலி இளைஞனை வந்து கோவிலுக்குள்ள நுழையாதுன்னு நட்டர் ரோட்ல நின்றுட்டு பேசுறாரு. அவருக்கும் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் கட்சியில பொறுப்பு தரீங்க. அப்ப இதெல்லாம் அருவருப்பா இருக்கு. உங்க கட்சியில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நாங்க போட்ட பிச்சைன்றாரு, நாய் கூட BA பட்டம் வாங்குதுன்றாரு. இந்த மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. துரைமுருகன்றவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. அப்ப இது கூட தடுக்க முடியலன்னா எப்படி? அப்ப இந்த இடத்துல இருந்துதான் நம்ம வந்து திமுகவை வந்து நம்ம வினா எழுப்புறோம். திமுகவை நோக்கி இன்னொன்னு, திமுகவை நோக்கி எழுப்பக்கூடிய வினா என்பது வந்து, நாங்க வந்து திமுக வந்து ஓட்டு போட்டிருக்கோம். திமுக அந்த இடத்துல அந்த தார்மீகத்துல இருந்து நான் கேட்கிறோம், எந்த அட்டவணைசாலி இளைஞன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து எங்க மரணத்துக்கு வரல, ஏன் எங்க தலைவர்கள் சிலைக்கு, எங்க முன்னோர்கள் சிலைக்கு மாலை போடலன்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்கறது இல்ல, அண்ணாமலையை பார்த்து கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்லைன்னா அவங்க எங்க ஆட்கள் இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். இவங்களோட ஆட்சியில இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆட்சியில இல்லைன்னு மட்டும் இல்ல, ஆட்சியில இருந்தாலுமே இந்த கேள்வி வரதில்லை. ஏன் வரதில்லைன்னா அவங்கள வந்து எங்க தலைவர்கள்லாம் நாங்க கருதுறது இல்லை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுதுன்னா, நாங்க சமூக நீதி இயக்கம், நாங்க வந்து திராவிட பண்பாடு. அப்ப திராவிடத்துக்கு ஆரிஜின் நாங்க தான். ஃபாதர் ரெவரன் ஜான் ரத்னம்ல ஆரம்பிச்சு தாத்தா அயோத்திதாசர் பண்டிதர்ல இருந்து இந்த திராவிடத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியே நாங்க தான் என்னும்போது, அப்ப இந்த திராவிடத்தின் பேரால் ஆட்சி நடத்தக்கூடியவங்க கிட்ட பெரியார் இயக்கத்துல எங்களை விட யாரு பெரிய பங்கு செலுத்தினா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆரம்பத்துக்கு அந்த கட்சிக்கு பேர் என்ன? திராவிடர் கழகத்துக்கு அந்த அமைப்புக்கு ஆரம்பத்துல என்ன பேரு? இதெல்லாம் பேசணும்ல. அதை விட்டுட்டு நீங்க நான் போட்ட பிச்சை, நீ போட்ட பிச்சைன்னு பேசிட்டு இருக்கதா பேச்சு. திராவிடத்துக்கே நாங்க தான் அத்தாரிட்டி. அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு டிராவிடியன் ஸ்டாக் இப்படிலாம் பேசும்போது, அப்ப அந்த தார்மீகத்துல இருந்து உரிமையா நாங்க கேட்கிறோம். இதை கூட புரிஞ்சுக்காம வன்மங்களும் காழ்ப்புகளும் வந்து பதிலா தான் கிடைக்குது. உண்மைக்கு உண்மையை பதிலா சொல்றது இல்லை, மாறா வந்து அவதூறுகளை பதிலா சொல்றாங்க. இவனுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, இவனுக்கு பின்னாடி RSS இருக்கு, இவன் நீல சங்கி, இவன் பச்சை சங்கி, இவன் சிவப்பு சங்கி. இது இல்ல பதில்ன்றது ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து, ஒரு பொறுப்பான அரசியல் சூழல் வந்து பதில் தரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதாவது திமுக ஆட்சியில வந்து 3 ஆண்டுகள் ஆயிருக்கு. இது இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சார். அதாவது 200 நாட்கள்ல வந்து 595 கொலைகள் வந்து நடந்திருக்கு. அதுல ஒரு கொலை தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இதை வந்து அதிகாரப்பூர்வமா வந்து சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்ல, அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட அவர் கூட வந்து ஒரு தார்மீகமா சரியா செயல்பட்டுருக்கலாம் இந்த மரணத்தை கூட. இதுல என்ன பேத்தட்டிக்னா, தலித் மரணங்கள்ல வந்து தலித் மக்களோட மரணிக்கும் போது, கொலை செய்யப்படும் போது, வன்கொடுமை நிகழும் போது எதிர்கட்சிகள் கூட அதுல அரசியல் பண்ண தயாரா இல்லை. காரணம் வந்து அவர்கள் எல்லாரும் சாதி இந்துக்களின் பிரதிநிதியா இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ன்றது வந்து உண்மைதான். கிட்டத்தட்ட 595 படுகொலைகள் நடந்திருக்கு. வெறுமனா அதை வந்து உட்பகை கொலைகள்னு சொல்லிட்டு நம்ம தவிர்க்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து அத்தனை பரிவாரங்கள் இருக்கிறது, ஆர்கனைஸ்ட் கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்லாம் வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு ரவுடிகளையும் கண்காணிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஒழுங்கா போலீசிங் பண்ணீங்கன்னா இந்த கொலைகள்லாம் வந்து முற்றிலும் அகன்றுன்னு நான் சொல்ல வரல, ஆனா வந்து குறையும் அப்படின்றதுதான் என் வாதமா இருக்கு. ஓகே சார். இப்போ அதாவது இந்த படுகொலைக்கு சம்பந்தமானவர்களை வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான தீர்வு வந்து விரைவில் கிடைக்குமா சார்?
இல்ல அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த லூப் வந்து ஒரு லூப் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த செயின் லிங்க் வந்து போய்கிட்டே இருக்கு. இந்த செயின் லிங்க் அடிதடி ஆட்களோட நின்றுமோன்ற ஐயம் மட்டும் இருக்கு. மற்றபடி இது வந்து அரசியல் மூலையில கண்டுபிடிச்சா ஸ்டாலின் நம்மளே பாராட்டணும். பே த டெவில் இட் டியூஸ்ன்னுவாங்க ஆங்கிலத்துல. அதனால இவங்க அதை செஞ்சாங்கன்னா அதை நம்ம சரின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டிட்டு போகிறோம். ஆனா இன்னை வரைக்கும் அந்த நம்பிக்கை வரல. காரணம் வந்து இவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு முன்முடிவோடு இந்த வழக்கை அணுகுனது. விசாரணை முகமை மாற்றணும்ன்ற கோரிக்கை கூட எழுந்ததுக்கு காரணம் வந்து இப்ப தமிழ்நாடு போலீஸ் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, எஸ்ஐடி, சிபிஐ இந்த மாதிரியான வாதங்கள் வந்தது கூட காரணம் வந்து ஆரம்பத்திலேயே போலீஸ் ஹேவ் டிசைடட் த கேஸ். அந்த கேஸை முன்முடிவோட முடிவு செஞ்சுட்டு தான் இந்த கேஸ்குள்ள நுழைகிறாங்க. அப்போ அவங்களால ஒழுங்கான விசாரணை செய்ய முடியாதுன்றது தான் நம்மை போன்றவர்களோட வாதமா இருந்தது. அந்த விஷயங்கள்ல இருந்து தான் பொதுமக்கள் கிட்ட இருந்தும் தலித் மக்கள் கிட்ட இருந்தும் இப்படியான வந்து கோரிக்கைகள், விசாரணை முகமை மாற்ற கோரிக்கைகள் வந்து. ஆனா இந்த லூப் போய்கிட்டு இருக்கு, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கூட வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து. அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் இல்லை, அவர் வந்து ஒரு பெய்டு ஜேர்னலிஸ்ட். அவர் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு சம்பளம்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா, அட்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 80,000 ரூபா கூட இருக்கலாம் இப்ப சமீப நாட்கள்ல. ஆனா அவருக்கு 2 வீடு இருக்கு. தாம்பரத்துல ஒரு வீடு, சிந்தாரிப்பேட்டையில ஒரு வீடு. இந்த வீடுகள்லாம் எப்படி இது சொத்தா கூட இருக்கலாம் இல்ல சார், பரம்பரை சொத்தா. அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15, 20 வருஷம் முன்னாடி ஒரு வழக்கு அவருக்கு ஒரு பெண் கவுன்சிலரை வந்து அவர் வந்து பாலியல் ரீதியா அணுகுனதுக்காக அவர் வந்து ஜெட்டியோட அடிச்சு அவரை சிறைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட வந்து 10 நாள் சிறையில இருந்தார். அவர் ஒரு பாலியல் குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர். இந்த மாதிரி பல வழக்குகள். குற்றவாளி கிடையாதுதான், அந்த மாதிரிதான். அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு பெய்டு ஜேர்னலிஸ்ட். இவர்கிட்ட வந்து நேர்மை கிடையாது. நீங்க காசு கொடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் பேசுவார். இப்ப நான் ஒரு 1,00,000 ரூபா கொடுத்து நீங்க எனக்கு ஆதரவா பேசுங்கன்னா என்னை பத்தி இந்த மக்களுக்கே தெரியலனாலும் நல்ல சிறப்பா பேசுவார். ஸோ அவரெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர் பேசுறது வந்து தவறு. இவங்க இதெல்லாம் வந்து அவர் ஒன்றும் கோயங்கா கிடையாது, அவர் வேற யாரும் கிடையாது. அவர் இஸ் வந்து தேர்ட் ரேட்டட் ஜேர்னலிஸ்ட், ரோக் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். தமிழ்ல சொன்னா பொறுக்கி ஊடகவியலாளர். அவங்க வந்து இந்த மாதிரியான வந்து அவங்களுக்கு வந்து திமுகன்ற கட்சி மேபி பணம் கூட கொடுத்துருக்கலாம், எனக்கு தெரியல. பணம் கொடுத்து, ஏன்னா அவரோட பின்னணின்றது வந்து பணம் வாங்கி பேசுறது. அவர் வாயை வாடகை கொடுவாரு. நாஞ்சில் சம்பத் மாதிரி ஒரு ஆள் வச்சுக்காங்க. இன்னைக்கு இந்த எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சிக்கு பேசுற மாதிரி இப்ப நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக பேசுவார். அந்த மாதிரியான ஒரு நபர். அவர் பேசுறது, அவரு பெரம்பூர்ல பிறந்த, அவரு ஒரு மலையாளி. அவர் ஆக்சுவலா அவர் வந்து எங்களை பத்தி சொல்றாரு, பறையர் செதிரி விடுதலை பேசுறவங்கன்றாரு. பறையர் செறி விடுதலை பேசாம மலையாளி விடுதலையா பேச முடியும்னா? ஒருவேளை மலையாளிகள் ஒடுக்கப்பட்டாங்கன்னா அவங்க விடுதலையும் சேர்த்து பேசலாம். அப்படியான ஒடுக்குமுறை கண்ணுக்கு நேரா தெரியல. நான் ஒன்னும் கொச்சையான வந்து இனவெறி எல்லாம் பேசல. ஒருவேளை மலையாளிகள் ஒடுக்கப்பட்டா மலையாளிகள், இங்க யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க விடுதலை. அப்ப அவர் ஒரு ஊடகவியலாளர்ன்ற நிலையை தாண்டி இவங்க அரசியல் நோக்கத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்ப அந்த ஊடகவியலாளர் கிடையாது. அவருக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கக்கூடாது. நாகரிகங்கிறதையும் மரியாதையை பேசுறேன். அவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி. ஒண்ணு, நல்லா மது குடிப்பாரு. நீங்க மது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாரு. குடிச்சிட்டு உங்களுக்கு ஆதரவா போய் பேசுவாரு வாங்கி கொடுத்த மதுக்காக. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டும் பேசுவார். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த மீடியா ட்ரையல் நடத்தி இந்த வழக்கை வந்து திசை திருப்ப வேண்டியதுதான் அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க். இன்னொன்னு போலீஸ் கூட அவருக்கு வந்து சில இன்புட்ஸ், ஏன்னா அவருக்கு இது இவ்வளவு தகவல் எங்க கிடைச்சது? ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட போது இவ்வளவு பேசலாம். இவரு ஆற்காடு சுரேஷ்னா அடிச்சு நக்கீரன் ஒரு கட்டுரையெல்லாம் 3-4 முறை வெளியிட்டாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் பொய்யின்னு நிரூபணம் ஆயிருக்கு. அப்ப நக்கீரன் பகிரங்கம் அனுப்பி வைக்குமா? தாமோதர் பிரகாஷ் கேட்பாரா? நீ சொன்ன அந்த ரோக் ஜேர்னலிஸ்ட் சொன்ன அத்தனை விஷயங்களை நீ பொய், இந்த லிங்க் கிடைச்சிருக்க லிங்க் வந்து பொய்ன்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு யார் இந்த தகவல்லாம் சொன்ன? அப்போ போலீஸ் ஸ்டோரியை நீங்க பிப்பெட் மாதிரி பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க வந்து மக்களை வந்து இந்த மரணத்தை ஒட்டி இந்த மக்கள் கிட்ட இருந்து வந்து ஒரு ஆதரவு நிலை வந்தது. அந்த ஆதரவு நிலையை எப்படி குறைக்கிறதுன்னு இவங்க உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்ப எப்படி குறைக்க முடியும்? இவர் ஒரு ரவுடின்னு சொல்லிட்டா ரவுடினா கொல்லப்படுவான் தானப்பான்னு மக்களுக்கு இயல்பான ஒரு சிந்தனை வரும். அப்ப இந்த ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டா ஒரு அறச்சீற்றம் வரும். அந்த அறச்சீற்றம் வந்து ரவுடி கொலையில வராது. சோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து இவர் வந்து குற்றப்பின்னணி உடையவரை நிரூபிட்டீங்கன்னா இந்த அறச்சீற்றத்தை நீங்க வந்து ஒடுக்கிடலாம். நீங்க அதிகாரத்தை வச்சுதான் ஒடுக்கணும் இல்லை, இந்த மாதிரி ஊடகவியலாளர் வச்சும் அந்த குரலை வந்து இழ விடாம தடுத்துலாம். ஆனா இவருக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி, குடிகாரரு,
நேர்மையற்ற மனிதர், எந்த வகையிலையும் தகுதி இல்லை. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி பேசுறதுக்கு துளியும் தகுதி இல்லை. இன்னொன்னு, நான் பெரம்பூர்ல பிறந்தேன்றாரு. பெரம்பூர்ல என்ன தெரியும் உனக்கு? நீ இது வரைக்கும் அவரை நான் பார்த்ததில்ல. உயிரோட இருந்த போது ஏன் பேசல? இன்னொன்னு, 2024 ஜனவரி மாசம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் எதிர்த்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் தொடர்ந்த வழக்குல அவர் வெற்றி கண்டார். ஒருவேளை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் உயிரோட இருந்து இவர் பேசியிருந்தாருன்னா இவர் மேலேயும் வழக்கு தப்பிச்சிட்டாரு. இவர் எங்கெங்க யார் யார் காலை பிடிச்சி ஐயா சாமி அம்மா சாமின்னு நிறைய பாலியல் விஷயங்களை மாட்டிப்பாரு. நிறைய பேர்கிட்ட அடி வாங்குவாரு. நம்ம தோழர்கள்லாம் நிறைய இடங்கள்ல இவரை காப்பாத்தி விட்டுருக்காங்க. சரியான இவரை பத்தி நான் ஒரு யூடியூப் சேனல்ல பேசிட்ட பிறகு அந்த சம்பந்தப்பட்ட ஊடகத்துல இருந்து எனக்கு தினம் 2-3 கால்ஸ் வருது. சார், ரொம்ப உண்மையா பேசுறீங்க. ஒடுக்கப்பட்ட மனிதர்களை இவன் பேர் விட்டே கூப்பிட மாட்டான். கருப்பா இருப்பானே, குண்டா இருப்பானே, இப்படிதான் அலுவலகத்துல பேசுறது. அந்த மாதிரி அந்த அந்த சக பணியாளர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஸோ நான் எதுக்கு இவ்வளவு பர்சனலா போனேன்? காரணம், நீ பர்சனலா அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி போனதுனால நான் கண்டிப்பா. ஸோ அதனால அவங்க கேள்வியெல்லாம் நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. இப்ப அதாவது அரசு கரெக்டான நடவடிக்கை எடுக்கல, சிபிஐ விசாரணைக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி சொல்லியிருக்காங்க சார். அதை பத்தி என்ன சார்? இல்லை, எனக்கு சிபிஐ முகமையில அவங்க கேட்கறாங்க. அவங்களை கேட்கறதுக்கு அத்தனை உரிமையும் இருக்கு. நான் அதில் தலையிட விரும்பல. ஆனா என்ன நீங்க தனிப்பட்ட ரீதியாக கேட்டீங்கன்னா ஒரு எஸ்ஐடி நான் சிறப்பா இருக்குமோன்ற மாதிரி இருக்கு. ஆனா ஏன் சிபிஐ கேட்கறாங்க, அந்த காரணத்தை நம்ம விரிவா கூட பேசணும். அது காரணம் இந்த முகமை காவல்துறையாகப்பட்டது ஒரு முறையான விசாரணை நோக்கி போகுமா? ஏன்னா வெறும் ரவுடிகளை தான் இப்போ வரைக்கும் ஒரு ஹை பொலிட்டிக்கல் பிரெயின் இன்னும் யாருன்றத சொல்லலை. இன்னொன்னு, அந்த நரேஷனை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸும். ஸோ அதனால இன்னொன்னு, அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வெளியிடுறாங்க. அதெல்லாம் ட்ரையலுக்கே ஆபத்தா போய் முடியும். அந்த குற்றவாளிகள் போட்டோஸ்லாம் வெளியிடுறாங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே உண்மைதானா சார்? இல்ல, அது உண்மையா பொய்யான்றது அதுக்கும் சட்டம் இருக்கு. 65B இப்ப பிஎன்எஸ்எஸ் மாத்தி இருக்கிறாங்க. அதுக்குள்ள நான் போறதுல. ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் தான் வெளியிட்டிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஊடகங்கள்ல முதல்ல வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு ஊடகங்கள்லாம் அந்த ஃபாண்ட் கூட மாறாம இருந்தது. ஃபாண்ட்டோ அந்த ஏரோ மார்க்ஸ் எதுவுமே மாறாம இருந்தது. அப்போ போலீஸ் தான் மிக நிச்சயமா கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்படி கொடுக்கறது சட்டப்படி தப்பு. அப்படி கொடுக்க கூடாது. காரணம் ஏன்னா அதிகாரி கையில இருந்து எப்படி ஊடகம் கைக்கு போகலாம், அது ஒண்ணு தப்பு. அதுதான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷும் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணையும் போது போலீஸை கண்டிச்சாரு. அதுக்கு காரணம் வழக்கு விசாரணைக்கு அது ஒரு பின்னடைவா மாறிடும். ஏன்னா நீங்க ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்துறீங்கன்னா கூட அப்ப இவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு. அது போலீஸ் இந்த மீடியா ட்ரையல் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள்ல சாவித்திரி கண்ணன்லாம் கைது பண்ணாங்க உண்மையை பேசுனதுக்காக. கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குல உண்மையை பேசுனதுக்காக சாவித்திரி கண்ணன் கைது செய்யப்பட்டாரு. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, பேரலல் மீடியா ட்ரையல் நடத்துறாருன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேரலல் மீடியா ட்ரையல் நடத்துற ஜேர்னலிஸ்டுக்கு மேல ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க மேல ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அப்ப அந்த மீடியா ட்ரையலை நடத்த சொல்றதே போலீஸ் தான் நான் ஐயம் கொள்றேன். என்னால உறுதியா சொல்ல முடியாது, இருக்கலாம். அப்ப அதனாலதான் இவங்க இன்னை வரைக்கும் சுதந்திரமா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை என்னோட கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.